மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகம் பாலைவனமாக மாறிய நிலையில் தற்போதுள்ள அரசியல் சூழலில் அது மேலும் மோசமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் 4வது முறையாக முதலமைச்சராக வாய்ப்பு உருவாகியிருப்பதாக குறிப்பிட்டார். ஜெயலலிதா இருந்தப்போ ஆட்சி 5-6 வருஷமா பாலைவனத்தில் இருந்த அந்த மக்கள் இருந்தாங்க. இப்போ அதோட மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. யார் முதலமைச்சருங்கிறதுல போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு கேவலமாக ஒரு கோமாளி கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே ஜெயலலிதா மீது, சசிகலா மீது புனையப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன், இதெல்லாம் போட்டு தண்டனை வாங்கினவங்க. அது இன்றைக்கி அப்பீலில் இருக்குது. அந்த அப்பீல் கேஸு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு வாரத்தில் வரப்போகுது. ஆக 3 முறை ஜெயலலிதா பதவி விலகிறப்போலாம் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்தாங்க. ஆக மீண்டும் 4வது முறையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன்.